அனைத்து ஓட்டுநர் சொந்தங்கள் மற்றும் பிக் டிடிஎஃப் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சென்னையில் ஆக்டிங் டிரைவர் டேரிஃப் எவ்வளோ, என்ன மாதிரி டியூட்டி எடுக்கலாம். நான் வந்து இந்த டைம் எடுத்தது வந்து ஒரு நாளில் 1700 வரைக்கும் எனக்கு லாபம் கிடச்சிது. அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டியூட்டி டல்லாக தான் இருந்தது, ஓகேங்களா. இப்போது இன்னும் ஒரு 10 டேஸ் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு டியூட்டிலாம் ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா. அதனால் நீங்கள் நம்ம அப்டேட்ஸ்லாம் பார்த்துடுங்க. சப்போஸ் உங்களுக்கு என்ன லிங்க் வேணுனாலும், என்னென்ன குரூப்பில் லிங்க் வேணுனாலும் நீங்கள் பயோ டச் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃபுல் என்னென்ன குரூப்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா குரூப்பும் அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி சப்போஸ் வண்டி வச்சுருக்கவங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா, என்னடா இது மாதிரி குரூப்லேருந்து வராங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஃபுல் அட்ரஸ் ப்ரூஃப்லேருந்து டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல்லேருந்து எல்லாமே காட்டினா தான் குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. இது வந்து வண்டி வச்சுருக்கவங்களுக்கான பதிவு. இப்போ ஆக்டிங் டிரைவர் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி எடுத்தோன்ட்டு. நம்ம குரூப்பில் வந்து நிறைய சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு குரூப்பில் தான் பயணிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் 4-5 குரூப்பில் இருந்தீங்கன்னா ஒரே ஆள் தான் 4-5 குரூப்லேயும் போடுவாங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு 5 குரூப்பில் போடுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு 5 குரூப்பில் போடுவாங்க. அது யாரும் கிடைக்கலன்னா அது அடுத்த குரூப்பில் போடுவாங்க. ஏன்னாடா இந்த குரூப்பில் வந்து எடுக்க முடியலையே அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த குரூப்பில் போடும்போது ஒரு சில ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண முடியல, கொடுக்க மாட்றாங்கன்னா நீங்கள் அடுத்த குரூப்பில் போட்டு எடுத்துக்கலாம். நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சில குரூப்பில் வந்து அட்மின் சொல்லி அப்புறம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, அதே வாய்ஸு அடுத்த குரூப்பில் வரும். சப்போஸ் நான் ரெடியாக இருக்கும்போது அதில் டச் பண்ணிட்டு அதில் வாய்ஸ் ஓவர் போட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் டைரெக்டாகவே பேசுகிற மாதிரி அந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு வாய்ஸ் வந்தோடனே நம்ம அவங்களுக்கு டைரெக்டாகவே ஃபோன் பண்ணலாம். ஒரு சில குரூப்பில் தான் வந்து அட்மின் சொல்லி நமக்கு கால் பண்ணணுன்ட்டு ரூல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபார்முலா. கொஞ்சம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த டியூட்டி எடுக்கலாமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாய்ஸ் ஃபுல்லாக கேளுங்க தயவு செஞ்சு. அரைகுறையமாக வாய்ஸ் கேட்டு போர்டு ஓன் போர்டு லைசன்ஸ் வச்சுட்டு போர்டுக்கு வாய்ஸ் போட்டுறாதீங்க. அப்புறம் இந்த டாட்டா ஏசிக்கு போட்டுறாதீங்க. அது மாதிரி ஒரு சிலதெல்லாம் ஹெவி இருக்கும், அது ஃபுல்லாக வாய்ஸ் கேட்டுட்டு அப்புறம் போடுங்க, ஓகேங்களா. நான் டியூட்டி எடுத்தது வந்து தாம்பரத்துலேருந்து ஒரு 2 ஃபேமிலி 2 காரில் போனோம், 2 டிரைவர் போனோம். அவங்க வந்து ஒரு ரெசார்ட்டுக்கு போனாங்க, மகாபலிபுரம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கவனிப்பு. நாங்கள் தாம்பரத்துலேருந்து ஒரு 11 o'clock எடுத்தோம். போயிட்டு வரத்துக்கு நைட்டு ஒரு 7 o'clock ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன். 11 o'clock எடுத்தோம். அங்கே மகாபலிபுரம் போகும்போது 12-12:30 ஆகிடுச்சு. அவங்க ஒரு ரெசார்ட்டு, நான் அந்த ரெசார்ட்டை கூட இப்போ போடுறேன் கேப்பில். அந்த ரெசார்ட்டில் கொஞ்சம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ரொம்ப நேரம்லாம் இல்லை, கொஞ்சம் நேரம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பீச் போனாங்க. பீச் போயிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வரும்போது ஒரு டீ ஷாப்பில் அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்களோ எல்லாமே எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. நல்ல ரெசார்ட்டு, நல்ல சாப்பாடு. கிட்டத்தட்ட ஒரு சாப்பாடு மட்டுமே ஒரு 800-1000 ருபீஸ்க்கு வந்திருக்கும் எங்களுக்கு. ஸோ அதுமாரி ஒரு நல்ல கஸ்டமர் கிடச்சதால எங்களுக்கு அந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக போயிடுச்சு. நீங்கள் எப்போவுமே வருத்தப்படாதீங்க. இப்போது இந்த குரூப்பில் வந்து இப்படி வருது, இந்த குரூப்பில் இப்படி வருது அப்படின்லாம் ஃபீல் பண்ணாது. ஃபஸ்ட்டு நம்ம டிரைவராக போகிறோம், டிரைவருக்கான வேலையை பார்க்கணும், ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ரெசார்ட்டு. சும்மா சூப்பராக இருந்தது. நல்ல என்ஜாய்மெண்ட்டு. நல்லா பீச்சுக்கு போனாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, ரெஸ்ட் எடுத்தாங்க. அங்கே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 480 ஏக்கர் இது, ஓகேங்களா. அவ்வளோ பெரிய ரெசார்ட்டு. நான் சஜஷன் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு விடும்போது அவங்க ஃபாரினர்ஸ், ஆக்சுவலாக வந்து அவங்க கூட வந்தவங்க வந்து ஃபாரினர்ஸ் கூட வந்ததால் அவங்க வந்து எனக்கு டியூட்டி எடுத்தது வந்து சென்னையில் இருக்கவங்க. அவங்களும் கூட வந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு தான் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பேமெண்ட்டு எவ்வளவோ அதை வாங்கிக்கிங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு 1200 ஆகிடுச்சு அவுட் ஆஃப் சிட்டியோடு சேர்த்து. அப்புறம் இவங்க கெஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்தாங்க நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 கொடுத்தாங்க. டோட்டலாக 1700 ப்ளஸ் ஃபுட்டுக்கு ஒரு 500, ஓகேங்களா. அவங்க அந்த டீ சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க. அந்த 500 அவங்க திரும்பி கொடுத்தா வேண்டாம் நீங்களே வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்றைக்கி நல்ல வருமானம், நல்ல டைமிங், நல்ல ஒரு
கஸ்டமர் ஓகேங்களா, சூப்பர் கஸ்டமர். அதுமாரி கஸ்டமர் எனக்கு 2, 3 வாட்டி ஃபோன் பண்ணாங்க. ஆனால் என்னால் போக முடியல. நான் அதுக்குள்ளே வேறு இடத்துல டியூட்டி எடுத்திருந்தேன். அவங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு கால் பண்ணிட்டு, "ஓ சாரி சார்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சூப்பர் கஸ்டமர் ஓகேங்களா. இதுமாரி ஒரு கஸ்டமர் அப்புறம் சப்போஸ் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டாக ஒரு கஸ்டமர் கால் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டியூட்டி யார் கொடுத்தாங்களோ அவங்க மூலமாக தான் நீங்கள் திரும்பி எடுக்கணும். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்கள வந்து உங்கள் கஸ்டமரை ஆக்கிடாதீங்க ஓகேங்களா. அது வந்து நம்ம செய்கிற தொழிலுக்கு தர்மம் கிடையாது. ஓகே, நீங்கள் இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு, வீடியோ பார்த்ததுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். அவங்களும் கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சம்பாரிச்சுக்கிட்டோம். வாழ்வோம் வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.